அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே நாம் என்ன நோக்கத்தோடு, ஜெபத்தோடு, உபவாசத்தோடு, பொருத்தனையோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நிச்சயமாக நம் வாழ்விலே நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்திலே நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு நினைவு கூறாமை பாவம் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நினைவு கூறாமை பாவம். இந்த ஒட்டுமொத்த திருமுறையையும் நாம் ஒரே ஒரு வரியில் சுருக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது நினைவு கூறுதல் என்று நாம் முடித்து விடலாம். இந்த திருமுறை உடன்படிக்கைக்கு அடையாளம். இந்த உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும் என்பது கடவுளுடைய கட்டளை. கடவுளுடைய வார்த்தைகள் வழியாகத்தான் கடவுள் தம் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையை நினைவு கூறும் விதமாகத்தான் எல்லா செயல்களையும் கடவுள் செய்தார். கடவுளுடைய வார்த்தையை நாம் நினைவு கூறாத போது நாம் கடவுளை மறந்து விடுகிறோம் என்பது பொருள். ஆகவே கடவுள் சீனாய் மலையிலும் கெத்செமனே தோட்டத்திலும் கடைசி இரவு வேளையிலும் இதனை நினைவு கூறுங்கள், இதனை நினைவு கூறுங்கள் என்று தம் சீடர்களுக்கும் மக்களுக்கும் அவர் வலியுறுத்தி சொன்னார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூற வேண்டும். அதற்காக புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தின அவருடைய உடலை கொடுத்த நிகழ்வு. அதை நாம் நினைவு கூற வேண்டும். அதனை நாம் மறக்கிற போது இயேசுவை மறக்கிறோம், கடவுளை மறக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இந்த புதிய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டில் முந்தின உடன்படிக்கை. அது என்ன? இதே போன்று இவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது ஒரு பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள். அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் தேய்ப்பார்கள். சங்காரத்தூதன் வருவார். யார் வீட்டிலெல்லாம் அந்த இரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டை கடந்து போவார். அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். அன்று இரவு அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். இதை நீங்கள் எப்போதும் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பாஸ்கா என்கின்ற அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தினார். இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான நாளை நீங்கள் மறக்கக்கூடாது என்று அந்த பாஸ்கா என்கின்ற உடன்படிக்கையை ஏற்படுத்தி நினைவு கூறச் செய்தார். புதிய ஏற்பாட்டில் பாஸ்காவின் பலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் பலியானார். அந்த இரத்தத்தை அந்த இரத்தத்தால் யாரெல்லாம் தங்கள் பாவங்களை கழுவிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் மீட்கப்படுகிறார்கள். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள். இதையும் நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டார். ஆகவே நாம் நினைவு கூற வேண்டிய காரியங்களை நினைவு கூறாமல் போனால்
அது பாவம். 3 குறிப்புகளின் கீழே நாம் இதனை சிந்திக்கலாம். நாம் பயன் பெறுகிற போது, பலம் பெறுகிற போது பழையதை மறப்பது பாவம். எப்போது எல்லாம் நம்முடைய வாழ்வில் பலம் மிகுந்து காணப்படுகிறதோ, அந்த பலம் எப்படி வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்வில் நாம் பணத்தில், பட்டத்தில், பதவியில், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் பலம் மிக்கவர்களாக மாறுகிற போது நாம் பழையதுன்னா பழையது இல்லை, பழைய நிலைமைகளை நாம் மறந்து போய்விடக்கூடாது. உபாகமம் 15ஆம் அத்தியாயம் 14-15 வசனங்கள் நமக்கு அதைத்தான் வலியுறுத்தி காட்டுகின்றன. கடவுள் சொல்லுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளபடி உன் ஆட்டு மந்தையிலும் உன் மாட்டு மந்தையிலும் உன் திராட்சை ஆலயத்திலும் இருந்து தாராளமாக அவனுக்கு கொடுத்து அனுப்பு. எகிப்து நாட்டில் நீ அடிமையாய் இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னை மீட்டார் என்பதையும் நினைவில் கொள். எனவே நான் உனக்கு இதை கட்டளை இடுகிறேன். ஆண்டவர் இங்கே பல காரியங்களை நினைவு கூறும்படி அவர்களுக்கு வலியுறுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கானான் நாட்டில் குடியமர்ந்த பிற்பாடு கடவுள் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். உன் ஆட்டு மந்தை, உன் மாட்டு மந்தை, உன் திராட்சை தோட்டம், இப்படி எல்லாவற்றிலும் கடவுள் உனக்கு ஆசி வழங்குவார். இப்படி நீ கடவுளின் ஆசியை பெற்று வளமோடு செழிப்போடு வாழுகிற போது உன்னிடத்தில் இருக்கிற அந்நியர்கள், அனாதைகள், கைம்பெண்கள், விதவைகள், இவர்களை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் நீ எகிப்தில் அடிமையாய் இருந்தாய் என்பதை மறந்து போகாதே. ஆண்டவர் உன்னை விடுதலை செய்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் நாட்டில் உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பதையும் மறந்து விடாதே. முதல் ஜெனரேஷனுக்கு கடவுள் அவர்களை விடுதலை செய்து அழைத்து வந்து இந்த நாட்டில் குடியமரச் செய்திருக்கிறார் என்பது தெரியும். அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தன் பிள்ளைகளுக்கு. இப்படி சொல்லிக் கொடுக்காமல் போனால் பிள்ளைகள் மமதையில் அவர்கள் இருப்பார்கள். நாங்கள் எவ்வளோ பாரு எப்படி இருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்து கொள்ளுவார்கள். ஏதோ தங்களுடைய பலத்தால், தங்களுடைய உழைப்பால், தங்களுடைய திறமையால் நாங்கள் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நினைப்பார்கள். அப்படி நினைக்கிற போது வளத்தால், பலத்தால் அவர்கள் கடவுளை மறக்க நேரிடும். ஆகவே நீ பழையதை மறக்காமல் நினைவு கூர், சொல்லிக் கொடு உன் பிள்ளைகளுக்கு. எகிப்தில் நாமெல்லாம் அடிமைகளாக இருந்தோம், கடவுள் நம்மை விடுவித்து இந்த இடத்திற்கு கூட்டி வந்து நமக்கு இந்த இடத்தை கொடுத்தார். நாம் எப்போதும் நம்முடைய வாழ்வில் நாம் வந்த பாதைகளை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாம் வந்த பாதைகளை நாம் மறப்போமேயானால் கடவுளையும் நாம் மறந்து போய் விடுவோம். உரிமைகள் அற்ற நிலையில்தான் இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்தார்கள். எந்த உரிமையும் இல்லை, வாழ்வு உரிமை அவர்களுக்கு இல்லை, கூலிக்கான உரிமை இல்லை, உணவுக்கான உரிமை இல்லை. ஆனால் கடவுள் அவர்களை இந்த பாலும் தேனும் ஓடுகிற நாட்டில் குடிய அமர்த்தினார். அப்படின்னா அவர்களுக்கு உரிமைகளை வழங்கினார். அவர்களுடைய உழைப்பு அவர்களே சாப்பிடலாம்,
அவர்கள் சுதந்திரமாக இருந்தார்கள், எல்லா உரிமையும் பெற்றிருந்தார்கள். இப்படி உரிமை பெற்று சுதந்திரம் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்கிற போது கடவுளை மறக்க நேரிடும். ஆகவே நீ கடவுளை நினைவு கூர்ந்து வாழ வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு சொல்லுகிறார். இரண்டாவதாக, மறப்பது தொடர்கதை ஆகிற போது அது பாவம். சில நேரத்தில் நாம கடவுளை மறப்போம், அது இயல்பு அப்படின்னு கடவுளும் எடுத்துக்குவார். சரி, ஏதோ மனித இயல்பு, அவன் நம்மளை மறந்துட்டான் விடுப்பா அப்படின்னு ஏத்துக்குவார். ஆனால் இந்த மறக்கும் நிகழ்வு தொடர்கதையாக மாறுகிற போது அது பாவமாக கருதப்படுகிறது. ஒரு எடுத்துக்காட்டு, நியாயாதிபதிகள் புத்தகம்தான் சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த நியாயாதிபதிகள் உடைய புத்தகத்தில் ஒவ்வொரு நியாயாதிபதி வருவதற்கு முன்பாகவும் அந்த முதல் 2 வசனத்தை படிச்சிங்கன்னா அவர்களுடைய நினைவு கூறாமை பாவம் எப்படி என்பது நமக்கு தெரிய வரும். ஒரு சும்மா எடுத்துக்காட்டா படிக்கிறோம் பாருங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம். ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை இஸ்ரேல் மக்கள் செய்தார்கள், தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து. நியாயாதிபதிகள் புத்தகம் 3:7. தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து பாகாலுக்கும் அசோராக்களுக்கும் ஊழியம் செய்தனர். எப்படி இருக்கு பாருங்க வசனம். இப்படி நீங்க ஒவ்வொரு தலைவர்கள், ஒவ்வொரு நியாயாதிபதிகள் எழும்புவதற்கு முன்பாகவும் அந்த அதிகாரத்தின் தொடக்க வாக்கியங்களை படித்தால் நமக்கு தெரியும். எடுத்துக்காட்டாக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவராகிய கடவுளின் பார்வையில் தீயது எனப்பட்டதை செய்தார்கள். ஆண்டவரை மறந்து போனதால் அவர்கள் தீயதை செய்தார்கள். அதுக்கப்புறம் இப்போ எங்க 10:6 எப்தா வருவதற்கு முன்பாக ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை இஸ்ரேல் மக்கள் மீண்டும் செய்ய தொடங்கினர். இந்த ஒரு ஃப்ரேஸ், இந்த ஒரு சொற்றொடர் திரும்ப திரும்ப இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் அதிகமாக நம்மால் பார்க்க முடியும். தீர்க்க தரிசன புத்தகத்திலும் ஆண்டவர் அவர்களை எச்சரிப்பார், நீங்கள் கடவுளை மறந்து விட்டீர்கள், ஆகையால் உங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லுவார். ஆமோஸ் புத்தகத்திலே நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள், பாடுகின்ற பாடல்கள், மீட்டுகின்ற இசை கருவிகள், இது எல்லாம் எனக்கு எரிச்சல் ஊட்டுகிறது என்று சொல்லுவார். அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் நான் சொல்லியவற்றை நினைவு கூறாமல் சடங்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறீர்கள், ஆகவே அது எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுவார். நம்முடைய வாழ்வில் கடவுளை ஒரு இடத்தில் மறந்தால் அது தவறில்லை. ஆனால் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் கடவுளை நாம் மறந்து கொண்டே இருப்போமே ஆனால் அது பாவம். ஆண்டவர் அருளிய விடுதலையை நாம் மறந்து போகிறோமே, இதை ஆண்டவர் எப்படி பொறுத்து கொள்ளுவார்? ஒரு முறை இருமுறை என்றால் பரவாயில்லை, ஆனால் அதுவே தொடர்கதையாக மாறுகிற போது அது பாவம். இந்த தவக்காலத்திலே நாம் இதனை மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். அவர் எதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறாரு அப்படின்னா, கடவுளுடைய வல்ல செயல்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். நைல் நதி இரத்தமாக மாறியது,
செங்கடல் இரண்டாக பிளந்தது, யோர்தான் குவியலாக நின்றது, எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் இடிந்து போனது. இவ்வளவு பெரிய வல்லமை உள்ள செயல்களை எல்லாம் ஆண்டவர் அவர்கள் கண் எதிரே செய்திருந்தார். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள், கடவுளை மறந்து போனார்கள். அதனாலதான் எப்பவுமே நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்வில் நாம் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் கடவுள் எப்படி போக்கினார், நம்முடைய உழைப்பை கடவுள் எப்படி ஆசீர்வதித்தார், அதை நாம் சொல்லிக் கொடுக்காமல் போவோமேயாகில் நம்முடைய சந்ததி வருங்காலத்தில் கடவுளை மறந்து தீமைக்கு நேராக அவர்கள் சென்று விடுவார்கள். வெளிநாடுகளில் இருக்கின்ற அவல நிலை அதுதான். செழிப்பு வளமை அவர்கள் வாழ்வில் வருகிற போது கடவுளை மறந்து போனார்கள். அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை தன் சந்ததிகளுக்கு. ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கு மது அருந்தும் இடமாக மாறி போயிருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் பழையதை, நம்முடைய வாழ்வின் முன் பக்கங்களை நாம் திருப்பி பார்த்து ஆண்டவரை நினைவு கூற வேண்டும். கடவுளை நினைக்காமல் இருப்பது என்னுடைய வாழ்வில் தொடர்கதையாக இருக்கிறதா? கடவுள் செய்த காரியங்களை எல்லாம் ஒரு நாள் அமர்ந்து அதனையெல்லாம் சிந்தித்து நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நினைவு கூறுவது என்பது நமக்கு ஒரு மிகுந்த ஆற்றலை தரும். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, சவுல் ஒரு மிகப்பெரிய அரசர். அவர் அரசராக அந்த நாளில் ஒரு பெரிய பராக்கிரமத்தை செய்து அதன் வழியாக அவர் அரசராக வருவார். ஆனால் கோலியாத் வந்து பயமுறுத்தும் போது இவர் கடவுள் செய்த காரியம், கடவுள் இவரை அழைத்த காரியம் இதெல்லாம் மறந்து போயிருப்பார். ஆனால் தாவீது அப்படி இல்லை. கோலியாத்தை பார்த்த உடனே தாவீது நினைவு கூர்ந்து 2 விஷயத்தை சொல்லுவார். நான் ஒரு தடவை சிங்கம் என் ஆட்டை புச்சின்னு போச்சு, நான் உடலையே பின்னாடியே போனேன், கடவுள் எனக்கு பலம் கொடுத்தார், அதனுடைய பிடரியில் அடித்து தாடியை கிழித்து என் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினேன். இன்னொரு முறை கரடி வந்தது, பின்னாடியே போனேன், கடவுள் எனக்கு உதவி செய்தார், அந்த கரடியை அடித்து என்னுடைய ஆட்டை நான் காப்பாற்றினேன். இப்படி நினைவு கூர்ந்த உடனே அவரில் கடவுளுடைய ஆற்றல் பெருகுகிறது. அந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்தையும் ஒரு சிறிய கூழாங்கல்லால் அடிக்கக்கூடிய ஆற்றலை தாவீது பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்விலும் கடவுள் செய்த நிகழ்வுகளை நாம் நினைத்து பார்க்கிற போது கடவுளை நினைத்து பார்ப்போம். கடவுளின் ஆற்றல் நம்மில் பெருகும். மூன்றாவதாக, வளமை வருகிற போது வார்த்தையை மறப்பது பாவம். வளமை என்றால் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பொருளாதாரத்தில், அரசியல் சூழலில், சமூக அந்தஸ்தில், இப்படி நம்முடைய வாழ்வின் எந்த நிலையிலும் வளமை செழிப்பு வருகிற போது நாம் வார்த்தையை மறப்போமேயானால் அது பாவம். உபாகமம் புத்தகம் 8ஆம் அத்தியாயத்தில் 11 முதல் 14 வரை உள்ள வாக்கியங்களை நாம் படிப்போமேயானால் இங்கே மிக அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றிலிருந்து வழுவியதன் மூலம் உன் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாய் இரு. நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போது, அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கின்ற போது,
உங்கள் ஆடு மாடுகள் பலுகும்போது, வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போது, உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும்போது, நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து விட வேண்டாம். என்ன அழகா கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது பாருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளுகிற போது, நம்முடைய வாழ்வில் துன்பமும் துயரமும் இருக்கும்போது ஆண்டவரை ரொம்ப கட்டியமாக பிடிச்சுன்னு இருப்போம். ஆனால் நாம் நிறைவான வாழ்வை பெற்றவுடன் நாம் ஆண்டவரை பல நேரங்களில் மறந்து போய் விடுகிறோம். அது பாவம். வீடு கட்டி குடியிருக்கும் போது, வீடு கட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பா இருக்கும்போது அப்படின்னு அர்த்தம். வனாந்திரத்தில் இவர்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாத போது ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு பாதுகாப்பை தந்தது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மேகத்தை பார்த்துத்தான் தன் வாழ்க்கையை நடத்துவார்கள். மேகம் போச்சுன்னா போவாங்க, மேகம் நின்றுச்சுன்னா அங்கேயே தங்கிடுவாங்க. ஆனால் இப்போது கானான் நாட்டுக்கு வந்த பிற்பாடு, பாதுகாப்பை உணர்ந்த பிற்பாடு, கடவுளை நோக்கி பார்க்க அவர்கள் மறந்து விட்டார்கள். யூதர்களுடைய வழக்கம் வானத்தை அண்ணாந்து பார்க்கறது. எதுக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்றாங்க? அந்த 40 ஆண்டு பழக்கம். வானத்தையே தான் பார்ப்பாங்க. மேகம் போச்சுன்னா போவாங்க, மேகம் நின்றுச்சுன்னா அங்கேயே தங்கிடுவாங்க. அதனால இவருடைய பார்வை எப்போதும் அந்த மேகத்தில் இருக்கும், மேகத்தில் இருக்கின்ற கடவுளை பார்க்கும். அதனால்தான் யூதர்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிற ஜெபம் அவருடைய வாழ்க்கையின் பழக்கமாக மாறிவிட்டது. கானான் நாட்டிற்கு வந்து விட்டார்கள், பாதுகாப்பா இருக்காங்க. அதனால மேல இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்னு கடவுளை அவர்கள் மறந்து போனார்கள். பொருட்கள் மிகுதியால் கடவுளை மறந்து போனார்கள். இங்க ரொம்ப அழகா இருக்கு. உங்கள் ஆடு மாடுகள் பலுகும் போது, வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போது, உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போது, என்ன அழகா இருக்கு பாருங்க. உங்கள் நெஞ்சில் செருக்குற்று. கடவுள் நடா கடவுள், என் திறமை, என் கை வலிமை, என்னுடைய பேச்சு திறமை, என்னுடைய உழைப்பு, ஏங்க சும்மா இருந்தால் போதுமாங்க? நான் உழைச்சேங்க, கஷ்டப்பட்டேங்க, திறமை, நான் அல்லும் பகலும் உழைச்சேன், பகலாக உழைச்சி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்கிறேன். அப்படி சொல்வது தவறில்லை, சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அப்படி சொல்லி நாம் கடவுளை மறப்போமே ஆனால், அதனால்தான் இங்க இருக்கு, நெஞ்சில் செருக்குற்று. அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்து நாட்டிலிருந்து உங்களை விடுவித்து வந்த கடவுளாகிய ஆண்டவரை மறந்து விட வேண்டாம். வளமை நம்முடைய வாழ்வில் வருகிற போது வார்த்தையை நாம் மறந்து போய்விடக் கூடாது, நினைவு கூற வேண்டும். வார்த்தையை நினைவு கூற வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? வார்த்தையாக இந்த உலகில் வந்த இயேசுவை நாம் மறந்துவிடக் கூடாது. இயேசு எப்போதும் தன்னுடைய தந்தையை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார். அவர் வாயை திறந்தாலும் இறையரசு, எந்த செயலை செய்தாலும் இறையரசு, எப்படி திரும்பினாலும் இறையரசை பற்றித்தான் அவர் பேசுவார். இறை அரசுக்கான செயல்களைத்தான் அவர் செய்வார். ஆண்டவரை, கடவுளை எப்போதும் நினைவு கூர்ந்து கொண்டிருப்பார். பிசாசு இதையெல்லாம் மறக்கடிக்கணும்னு நிறைய விஷயத்தை காட்டுவான். கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னுவான், கீழே குதின்னுவான், தூதர்கள் உன்னை தாங்குவார்கள்னு சொல்லுவான், எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் காட்டுவான். ஆனாலும் அவர் எதையும் மறக்காமல், ஆண்டவருடைய வார்த்தையை மறக்காமல், ஆண்டவருடைய வார்த்தையை வைத்தே அலகையை, பிசாசை அவர் வென்று விட்டார். இந்த உலகில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இறைவரை அவர் மறக்கவில்லை. தன்னை யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய உடலையும் உதிரத்தையும் சிலுவையில் நமக்காக விட்டு கொடுத்தார்.
இந்த தவக்காலத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் மையமாக இருக்கிறாரா? ஆண்டவரை நினைவு கூறுகிறேனா? நாம் மறந்து போயிருப்போமே, ஆனால் இது ஏற்ற காலம். அவரை நினைவு கூர்ந்து வாழ்வோம். இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன்.